அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில், தமிழ்நாட்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு வேட்பாளராக நான் நிற்கிறேன். இந்த நம்மளோட மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்காக சில உத்தரவாதங்கள், நிறைய பேர் வாக்குறுதியும்பாங்க, என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னோட கருத்து பிரகாரம் உத்தரவாதங்கள் அப்படின்னு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இரண்டாவது, அந்த குழந்தைகள் பெண்கள் நிறையா நம்ம சமூகத்தில் இருக்காங்க, நம்மளோட மயிலாப்பூர் தொகுதியில் இருக்காங்க. சொல்லப்போனால் 1,99,000 ஓட்டர்ஸ் இருக்காங்க. அதில் 1,04,000 ஓட்டர்ஸ் வந்து பெண்கள் தான். எங்கே பெண்கள் அதிகமாக இருக்காங்க, குழந்தைகள் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இந்த மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் குழந்தைகளும் பெண்களும் மட்டுமே நிறையா இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணா நம்ம தலைவர், வெற்றி தலைவர் இருக்கார். அதை ஒரு வேட்பாளராக வெங்கட்ராமன் நான் இந்த தொகுதியில் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் இந்த குழந்தைகளுக்கும் பெண்களுக்காக மட்டுமே ஸ்பெசிஃபிக்காக அவங்கள பாதுகாப்பு உறுதி செய்யும் பொருட்டு இந்த சிசிடிவி கேமராஸ் பல இடங்களில் இல்லை. அவங்களாம் சம்டைம் என்ன சொல்லுவாங்கன்னா, 7 மணிக்கு மேலே வெளியே போக முடியல, ஒயின் ஷாப் இருக்குது, டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, சில இடங்களில் போதை கலாச்சாரம் இருக்குது, டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, குழந்தைகளை பாதுகாப்பாக அனுப்ப முடியல, வர முடியலன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் மனசு ரொம்ப பதிஞ்சிருக்கு. இந்த முறைகளை கருத்தில் கொண்டு பெண்களும் குழந்தைகளும் காக்கும் பொருட்டு அனைத்து குடியிருப்பு பகுதிகளிலும் சிசிடிவி கேமராக்கள் உடனே பொருத்தணும்னு மெயின் வச்சிருக்க செயல்படுத்தப்படும். அதை பொறுத்தது மட்டுமல்ல, அந்த கண்காணிப்பும் தீவிரப்படுத்தப்படும். சிசிடிவி மூலமாக வர அனைத்து குற்றங்களையும் குற்றம் நடைபெறாத வண்ணம் கண்காணிக்கப்பட்டு தீர்வு கொடுக்கப்படும்.